ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அரை மணி நேரத்தில் நம்ம தோசை செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணோம்ல புழுங்கல் அரிசி, அதுதாங்க இந்த அடை தோசைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை எடுத்துக்கலாங்க. அது வந்து நான் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டம்ளரோ கிண்ணமோ நீங்கள் என்ன அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்துட்டேன். அதுக்கு வந்து நம்ம அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு, இதை நம்ம சேர்த்திக்கலாம். இதோட நம்ம 1/4 டம்ளர் பாசி பருப்பு சேர்த்திக்கலாங்க. பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து அரிசியும் பருப்பு வச்சுருக்கோம்ல, அதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாளே நல்லா காஞ்சிருங்க. நல்லா காலையிலே ரெடி பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாயந்தரமே நல்லா காஞ்சி ரெடி ஆயிரும். நம்ம மிளகாலாம் நம்ம நல்லா காய வைக்க தேவையில்லை. பாருங்கள், இப்போ காஞ்சிச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் வந்து நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 2 சேர்த்திருக்கேங்க. இஞ்சி போட முடியாதுங்க, அதனால நான் சுக்கு சேர்த்திருக்கேன். இஞ்சி காஞ்ச இஞ்சி இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை காஞ்சது அது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரவா பதத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பொடியாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, நம்ம அதையே சேர்த்திக்கலாம். நம்ம மிளகாய் இஞ்சிலாம் நம்ம அதிலேயே போட்டுட்டோம் சுக்கெல்லாம், அதனால் நம்ம வந்து இது வெறும் அரிசியும் பருப்பும் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்குங்க. அப்படியே தான் இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து நம்ம கரைச்சி வச்சுட்டு நம்ம அரை மணி நேரம் கழித்து நம்ம ஊற்றினோம்னா நமக்கு அடை தோசை ரெடி ஆயிரும். இப்போ கலந்துட்டு ஒரு டைட்டான பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் அதை எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 கப்பு எடுத்துக்கிறேங்க. அந்த அடை தோசை மாவு வந்து நான் 2 கப்பு எடுத்துக்கிறேன். ரெண்டு கப்பு மாவுக்கு உங்களுக்கு ஒரு 4.5 கப்புலேருந்து 5 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 கப்பு ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம்.
ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுங்க. இப்போ நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் அதோடு சேர்த்திக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் மாவு கூட நம்ம கரைச்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்புலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம தண்ணி ஊற்றி மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அரை மணி நேரம் கழித்து நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்லான்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம்லாம் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க எப்படின்ட்டு. நம்ம நேரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணணுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை டைம் ஆகிடுச்சு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியும் தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எங்கள் ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய்.